Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. விஜயகாந்த் கேப்டன் ஐயாவோட பர்த்டே. ஸோ அன்று நடத்துகிறார்கள். ஸோ அண்ணன் விட்டதை தம்பி தொடர்கிறார். அண்ணன் எதை நோக்கி ஆரம்பித்தாரோ அதை தம்பி முடித்து வைப்பார். 10 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு முதலமைச்சர், ஆளும் கட்சியான முதலமைச்சரும் எதிர்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை மக்கள்கிட்ட விஜய் கொண்டு வந்திருக்காருன்றதை பாருங்க. ஒரு சமுதாயத்தை அரசியல் ரீதியாக என்ன நடக்குது என் நாட்டில், ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் பிரதர். நகராட்சி சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், ஒன்றிய சேர்மன், பேரூராட்சி தலைவர்னு பல இடங்கள் இது மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும். என்னதான் நடக்குது உள்ளாட்சி துறையில்? கட்டிங் தான், கமிஷன் தான், வேற என்ன சொல்ல. 50% அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளாட்சியில் அவங்கள வளர்க்கறதுக்காகவும் அவங்களுக்கான சமூக நீதியில் சமத்துவத்தை கொண்டு வரதுக்காக கொண்டு வராங்க. ஆனால் அங்கே என்ன ஆகுது, அதில் வேற ஒரு ஜாதியை சேர்ந்து என்ன பண்ணுறாரு, அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அந்த கவுன்சிலராக இருக்கிறவரையோ அந்த சேர்மனாக இருக்கிறவங்க ஒரு சேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க உட்காரு. நான் உங்கள் சங்கீத்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். மதுரையில் ஆகஸ்ட் 25 தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் மாநில மாநாடு நடைபெற இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது தாவேகாவுடைய அடுத்த பிளான் என்ன இந்த மாநாட்டில்? மாநாட்டை சிறப்பாக்கி வெற்றி பெறணும் தான் ஃபஸ்ட்டு பிளான். வழக்கம் போல தான், எப்படி ஒரு வி சாலையில் இருந்துச்சோ, விக்கிரவாண்டியில் இருந்துச்சோ, அதை விட ஒரு 2 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட 180 ஏக்கரோ 200 ஏக்கருக்குள்ளே தான் இருந்துச்சு. கட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்னா நம்ம ஒரு வாரமாக அங்கே இருந்தோம் மாநாட்டுக்காகவே. ஒரு வாரம் தங்கி எல்லா இதையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். கட்டுக்கடங்காத கூட்டம். மாலை 6 மணிக்கு முடிந்த மாநாடு மறுநாள் அதிகாலை 6 மணிக்கு தான் அந்த டிராஃபிக்கே கிளியர் ஆச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. பல கிலோமீட்டருக்கு ஸ்தம்பிச்சு போய் அந்த மாநாட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்குலாம் ஒரு கூட்டம் இருந்து சில பேர் வருத்தத்தோடு போனாங்க. நிறையா பேர், பல ஆயிரம் மக்கள் வருத்தத்தோடு போனாங்க. மாநாட்டுக்குள்ளே வர முடியலையே, பார்க்க முடியலையே, அந்த கூட்ட நெரிசல் இருந்துச்சு. அது இந்த முறை நடக்காமல் இருக்கிறதுக்காக 300 ஏக்கர் பரப்பளவில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் மதுரை கேட்கவே வேணாம். மாநாட்டு நாள் மதுரை, மதுரை என்றால் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது அந்த 300 ஏக்கரில் எடுத்திருக்காங்கன்ற போது இந்த வாட்டி ஒரு 15 லட்சம் குறையாமல், சென்ற முறையே ஒரு 10 லட்சம் பேர் வந்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இன்னும் ஒரு 15 லட்சம் வந்தாலும் அதை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு மாநாடாக, ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாநாடாக கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக, எந்த அளவுக்கு ஒரு வெற்றி மாநாடாக மாற்றணும் அப்படின்றதுல முனைப்பாக இருக்காங்கன்றது ஆனந்த் அண்ணன் கிட்டேருந்தும் விஜய் அண்ணா கிட்டேருந்து அது தெளிவாக தெரியுது. இன்றைக்கி பந்தக்கால் நட்டுருக்காங்க. அடுத்த வேலைகள் இந்த கடந்த இன்னும் 1 மாதம் ஆல்மோஸ்ட்டு அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சு 40 நாள் கரெக்டாக சொன்னான். 40 நாளுக்கான வேலைகள் ஆரம்பிச்சுக்கான வேலைகள் போகுது. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு நிகழ்ச்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு, விஜய் அண்ணாக்கும் ஆனந்த் அண்ணனுக்கும். அதில் ஒரு சிறப்பம்சமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அன்றைக்கி விஜயகாந்த் கேப்டன் ஐயாவோட பர்த்டே. ஸோ அன்று நடத்துகிறார்கள். ஸோ அண்ணன் விட்டதை தம்பி தொடர்கிறார். அது ஒரு பழமொழி கூட இருக்குது, அண்ணனு கெட்டாது தம்பி கெட்டும்னு. அண்ணன் எதை நோக்கி ஆரம்பித்தாரோ அதை தம்பி முடித்து வைப்பார். ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். 26 தம்பி வெற்றி அடைவார் அப்படின்றத அப்போ இந்த சொன்ன அந்த பழமொழி அன்று அதற்கு ஏற்றாற்போல் உட்காரும்னு நான் சொல்லுவேன். இப்போ எல்லா கட்சிகளுமே தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களும் கருதுறாங்க. இப்போ நம்மளும் அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் திமுக ஓரணிகள் தமிழ்நாடுன்னு போகுது. அரசு ரீதியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லி முதல்வர் போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம்னு அது ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் இருக்குது. ஆனால் இப்போவே தேர்தல் களம் பயங்கரமாக சூடு பிடித்து விட்டது. இல்லை, 8லேருந்து 9 மாதங்கள் இருக்குது. கரெக்டாக எடுத்திங்கன்னா 10 மாதம். எக்ஸாக்டாக ஏப்ரல் 21, 22 எலெக்ஷன் இருக்கும். என்ன தேதியெல்லாம் சொல்கிறீங்க? என்னோட கணிப்பு. ஏன்னா மே 10 அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஸோ மே 10 இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கணும். இது கான்ஸ்டியூஷனலாக இருக்கிற இது லா. ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் லா மே 10 ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி. என் கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து 15 days or 20 days பிஃபோர் தான் எடுப்பாங்க. கரெக்ட் 10 ஒரு அப்போ ஏப்ரல் 20 அல்லது 21 இந்த 2 நாட்களில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 2021 மேக்ஸிமம் 22 அந்த 3 நாள் ஏதோ ஒரு நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது டேவை பொறுத்து இருக்குது. நம்ம இன்னும் பார்க்கல நெக்ஸ்ட் டைம் வேணால் சாட்டர்டேயா சண்டேயா கேரளா மேற்கு வங்கம் இல்லை பாண்டிச்சேரிலாம் அது சேரும். ஆனால் நமக்கு ஒரே கட்டமாக தான் நடக்கும். மேற்கு வங்கெல்லாம் 3 கட்டம் 4 கட்டம் போகும். நமக்கு ஒரு கட்டம் தான் நடக்கும். அது ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. ஏன்னா அது எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து இது பண்ணுற மாதிரி தமிழ்நாடு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. தமிழக மக்கள் போல் சிறந்த ஒரு அமைதியான மக்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணும்ல. ஸோ எலெக்ஷன் முதல் ஸ்டேட்டில் நம்ம ஒரு வெற்றிகரமாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அவங்களுக்குனால. நீங்கள் எப்போனாலும் எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அவங்க அனௌன்ஸ் பண்ணுற டேட்டில் ஃபஸ்ட்டு டே ஒரு 10 மாநிலத்துக்கு நடக்குதுன்னா அதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்கும். இந்தியா ஃபுல்லானாலும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் நடக்கும். 8 கட்டம் 10 கட்டம்லாம் நடத்துவாங்கல்ல, அதில் முதல் கட்ட தேர்தலில் நம்ம வந்துடுவோம். இது எப்போவுமே நடக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது. ஒரு சாமிக்கு பூஜை போட்டுட்டு ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி தமிழ்நாட்டை முன்மாதிரியாக வச்சு அவங்க கொண்டு போவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பூஸ்டப் எலெக்ஷன் கமிஷன். இது வந்து நம்ம தமிழக மக்களுக்கு பெருமை தான். நம்ம நன்றி சொல்கிறேன். இது மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த என்ன சொல்லலாம் ஜனநாயக கடமையை ஆற்றி கொண்டு இருக்கிற தமிழக மக்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் தான். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஹாப்பி ஃபார் தெம். ஆனால் இங்கே நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து விஜய் அண்ணாவோட மாபெரும் வெற்றியாக பார்க்குறேன். முதல் வெற்றி இது விஜய் அண்ணாக்கு கிடைச்ச முதல் வெற்றி. கட்சி ஆரம்பிச்சு ஜென்ரலாக நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதோ கலைஞரையா இருக்கும்போது கூட அந்த 2 மாதம் முன்னாடி தான் பேசுவாங்க. இந்த 10 மாதம் முன்னாடிலாம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். என்னப்பா எலெக்ஷன் ஃபீவராப்பா அப்படின்னு பேச வரும். ஆனால் இன்று 10 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு முதலமைச்சர், ஆளும் கட்சியான முதலமைச்சரும் எதிர்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை மக்கள்கிட்ட விஜய் கொண்டு வந்திருக்காருன்றதை பாருங்கள். நான் ஒரே ஒரு புள்ளி விவரமே சொல்கிறேன் பிரதர். இது வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய தமிழக அரசியலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஆகிய இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 10 நிமிடம் அரசியலை கவனிக்கிறார்கள். இது உண்மை. நீங்கள் களத்தில் போய் பேசி பாருங்களேன். இன்றைக்கி எல்லாருக்குமே அரசியல் நிலவரம் தெரியுது. அப்போது இதை கொண்டு போய் சேர்த்துருக்காருல. இதுதான் விஜயனோட முதல் வெற்றியே நான் சொல்லுவேன். அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு விஜயண்ணா. ஒரு நாளைக்கு சராசரியாக 10 நிமிடம், அது ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் யாரை வேணாலும் வச்சுங்க, சராசரியாக 5லேருந்து 10 நிமிடம் அரசியலை கவனிக்கிறார்கள். they are into the current affairs. இன்று என்ன அரசியல் நடந்துச்சு, விஜயண்ணா என்ன சொல்லியிருக்காரு, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கி வந்து எதனால் இந்த பிரச்சனை, அஜித் குமார் லாக்அப் டெத்தில் இருங்க. இது எதை கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னா 2026 70% தான் வாக்கு வரும் தமிழ்நாட்டில். 80% கொண்டு போய் சேர்க்கும். 10% கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் 5 கோடி மக்கள் வாக்களிக்கலாம், 4.5 கோடி மக்கள் வாக்களிக்கலாம். ஸோ 70% வருது. அது 80% போச்சு அப்படின்னா 50 லட்சம் 50 லட்சம் மக்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஒரு மனுஷன் அசால்ட்டாக செஞ்சுட்டான். விஜயண்ணான்ற ஒரு மனுஷன். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25ஆம் தேதி வாக்களிக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குரிமைக்கான அடிப்படை தேவை குறித்து எல்லாமே பேசிட்டு தான் வர்றாங்க. 100% செய்கிறாங்க. எவ்ரி இயர் நீங்கள் கணக்கெடுங்க. 67, 68, 70 தாண்டினதே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு 70, 72 தான் மேக்சிமம். இந்த முறை 80% வரும்ன்ற அரசியல். அதாவது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த களம் சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. தேர்தல் களம் சூடு பிடிக்கும்பாங்க. அப்போ படம்லாம் கூட ரிலீஸ் பண்ண மாட்டான். பயப்படுவோம். எலெக்ஷன்ரா அவன் பிஸியாக இருப்பான்டா, எவன்டா சினிமா பார்க்க வர போகிறான் தேட்டருக்கு, எலெக்ஷனில் அவன் வந்து இருப்பாங்க, பிரச்சாரத்தில் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட பேச்சுவார்த்தைகள் வரும். அப்படி இருந்த ஒரு தமிழக அரசியலை 10 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது ஏன் 10 மாதம்னு சொல்கிறேன்னா 2 பிரதான கட்சிகள், ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி, அது முதலமைச்சரும் இவரும் எதிர்கட்சி தலைவரும் இப்போவே பிரச்சாரத்தை எடுக்கிறாருன்னா அப்போ எதனால்? அப்போ அந்த இம்பேக்ட் எங்கேருந்து வந்துச்சு? நான் தான் சொல்கிறேனே, நான் பேசின வரைக்கும் இன்றைக்கி நான் போய் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு வீட்டில் இருக்கிற பெண்மணி பேசுகிறாங்க, அரசியல் நல்லா பேசுகிறாங்க, உத்து நோக்குறாங்க. ஒரு உதாரணம் என் வீட்டிலேருந்தே கூட எடுத்துக்கலாம். எலெக்ஷன் அன்றைக்கி யாருக்கு ஓட்டு போடணுன்னு எங்கள் அம்மா கேட்டுட்டு போயிட்டு புருஷன் ஒன்று சொல்லுவார், பையன் ஒன்று சொல்லுவோம். எந்த காலத்துலையும் அப்பாவும் பையனும் ஒத்துவே வராது. சரியா? அது வந்து இயற்கையின் நீதி, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
என்னதான் மதிப்பு மரியாதை இருந்தாலும் அது அப்பா பையனுக்கு இருக்கிற ஒரு இது. நான் ஒரு கட்சியை சொல்லுவேன், அவங்க ஒரு கட்சியை சொல்லுவாங்க எங்கள் அப்பா. அது மகனோட பேச்சை கேட்குறாங்களா புருஷனோட பேச்சை கேட்குறாங்களான்றது அது அவங்களோட இஷ்டம், நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களே இன்று உட்கார்ந்து அரசியலை நியூஸை பார்க்குறாங்க. விஜய் நான் என்ன பண்ணுறாரு பார்க்குறாங்க, ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க, எடப்பாடி ஐயா என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஒரு ஆர்வம். என் நாடு என் சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகள் என்ன, யார் இதுக்கு தெளிவான தீர்வு கொடுப்பாங்க. அப்போது ஒரு 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற ஆவரேஜாக. அப்போது ஒரு ஒரு சமுதாயத்தை, அரசியலை, நம் நாட்டு சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனை தானே என்ன நடக்குதுன்ற, நம்ம நாட்டு எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலத்துவ தன்மை கொண்ட மனிதர்களாக மாற்றக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட் டைம் வெற்றி பெற்றுட்டார். அதுவே அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி. அதுக்கே அவருக்கு நம்ம வந்து சல்யூட் பண்ணணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சமுதாயத்தை அரசியல் ரீதியாக என்ன நடக்குது என் நாட்டில், ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் பிரதர். அதுதான் அவரோட முதல் வெற்றி. அவரோட பேர்லேயே அந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் வெற்றியே அது வந்துருச்சு. இது வரும் காலங்களில் வர வெற்றிலாம் அவர் அடுத்தடுத்து நடக்க போகிறதால நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் கண்ணை மூட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிடம் அனைவரும் தமிழ்நாட்டில் இன்று அரசியல் பார்வை இருக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸை உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி வந்து சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ட்ரோலாகவும் மாறுது. அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் வந்து நிலவி வருதை பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் சிலர் வந்து ரிப் அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவர் வந்து போடுறாங்க. இது ரொம்பவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா தான் எல்லா மக்களுமே வந்து பார்க்குறாங்க. இது போன்ற நபர்கள் வந்து ஏன் அப்படிலாம் வந்து, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க இது அருவருக்கத்தக்க விஷயம். இது அருவருக்கத்தக்க விஷயத்தை தாண்டி வன்மத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். இல்லை குற்றச்சாட்டு வைக்கலாம், விமர்சனத்துக்கு விமர்சனம் வைக்கலாம். அதுதான் வள்ளுவன் அன்னிக்கே சொல்லிட்டான் இல்லையா, நான் பல்லார் முனியப்ப பயனிலா சொல்லுவார் எல்லாராலும் எள்ளப்படும் அப்படின்ட்டு. நீங்கள் செய்யும் இப்படிப்பட்ட காரியங்கள், நீங்கள் வந்து ஒருத்தரை மன ரீதியாக, அதாவது கருத்து ரீதியாக கருத்தியலாக நீங்கள் அவரை வந்து எதிர்கொண்டீங்கன்னா அது வேற. நான் பேசின கருத்துக்கு, நான் சொன்ன விஷயத்துக்கு அவரால் எதிர்கருத்து கூற முடியாமல் மண்டிக்கிட்டார்னா அது வேற. அது களத்தில் சந்திக்கிறீங்க, அது நீங்கள் செய்யுங்க. அது உங்களால் செய்யவும் முடியாது. ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே அவர் ஒரு யூடியூபராக மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு யூடியூபர் மட்டும் கிடையாது. ஒரு தமிழ் பற்றாளர், தமிழ் சிந்தனையாளர், தமிழ் மொழி வளர்க்கக்கூடிய பேச்சாளர். உலகம் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. தமிழ் சங்கங்கள் இருக்குது இல்லையா, பல வெளிநாட்டில் அவங்க கூப்பிட்டு அங்கே போயிட்டு சிறப்புரையாட்டியிருக்கார். ஸோ கோபிநாத் ஐயா பிரதர் பண்ணுற மாதிரி இவரும் சென்று தமிழ் நீங்கள் பேச வேண்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தமிழை வளர்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனிதர். எனக்கு நல்ல நண்பரும் கூட அவர், எனக்கு நல்லா தெரியும் அவரை. அப்படிப்பட்ட மனிதரை உங்களால் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியலன்ட்டுன்னு மன உலகல் ரீதியாக அவரை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா எவ்வளோ வன்மத்தோட உச்சமாக இருக்கீங்கன்றதை காட்டுது. அதான் நான் சொன்னேன், பல்லார் முனியப்ப பயனிலா சொல்லுவார் எல்லாராலும் எள்ளப்படும்னு. எப்படி ஒருவன் பயனில்லாத சொற்களை, வன்மமான சொற்களை, அருவருக்கத்தக்க நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன், அவன் வந்து சபையிலையோ இல்லாட்டி மக்களிடமோ கொண்டு போய் சேர்த்தானா அந்த ஊரே அவரை பார்த்து எள்ளி நகையாடுமா, வள்ளுவன் சொல்லியிருக்கான். அதுபோல் நீங்கள் செய்யும் இந்த காரியம் 26இல் உங்களை தோக்கடித்த வைத்து இந்த ஊரே உங்களை பார்த்து எள்ளி நகையாடும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால அவர் வந்து அப்படியே நொந்து போய் நூடுல்ஸ் சைடு வரலாம்னு நினைக்காதீங்க. அவர் வந்து ரொம்ப திடகாத்தமான மனிதன். நீங்கள் இதை விட இன்னொரு 3 மடங்கு பவுன்ஸ் பேக் ஆவார். இன்னும் 5 மடங்கு வந்து இன்னும் எதிர்ப்பு இன்னும் வெறித்தனமாக காட்டுவார். அவர் அப்படிப்பட்ட மனிதர். வரும் காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும். அதனால் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்கிறத விட்டுட்டு உங்கள் பாரம்பரியம், உங்கள் புண்ணாக்கெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, 75 வருஷம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு, அதாவது உங்கள் முன்னோர்கள் செய்த அரசியலை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்றால் போல் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் நடக்கிறதுக்கு. அது மாதிரி நடக்க முடியலனாலும் அவங்க செஞ்ச மாதிரி உங்களால் பின்பற்ற முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளையாவது செய்யாமல் இருங்க. அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு மனிதனை வந்து இவ்வளோ வந்து கேவலமாக அவர் இருக்கும்போதே வந்து இப்படி பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இவங்களுக்கு இவ்வளோதான் அரசியல் தெரியுன்றது இது மூலமாக காட்டுது. இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை, மிக கூடி சீக்கிரமே நடக்கும் நான் சொல்லுவேன். ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து நோட்டமிடுவதாகவும் மிரட்டல் தோணியில் சிலர் வந்து போவதாகவும் ஆஃபீஸுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம்
ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாரு. என்னதான் நடக்குது? எல்லாம் இதெல்லாம் சாதாரணப்பா, உருட்டல் மிரட்டல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் தெரியாதானே? எல்லாருக்கும் எல்லா மிரட்டலும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்ட இடத்துல இருக்கார், அவருக்கு எவ்வளோ வலிமை உள்ளவர், பணபலம், படைபலம், புகழ்பலம், எல்லா பலம் இருந்த அவருக்கே அப்படின்னா எங்களை மாதிரி சாமானியர்கள் கட்சி நடத்துகிறோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிப்பார். எங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் எங்களுக்குமான விஷயங்கள் இருக்கும்ல சார். இதை வச்சு நான் எங்களோட இதை பற்றி நான் சொல்ல வரல, இது எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். எல்லா இடத்துலையும் உருட்டல் மிரட்டல் இருந்துட்டு தான் இருக்கும், இல்லாத இடமே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அரசியலுக்குள்ளே வந்து நிற்கிறோம். உசுர மசுரா பார்த்து தான் வந்து நிற்கிறோம். உண்மையே சொல்லணுன்னா தெரியும். அன்றைக்கி வெள்ளையர்களை பார்த்து எதிர்த்து நின்னாங்க, நாங்கள் இன்றைக்கி கொள்ளையர்களை பார்த்து எதிர்த்து நிற்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றும் பெருசாக இல்லை. அங்கே வெள்ளையர்கள், இங்கே கொள்ளையர்கள், அவ்வளோதானே. ஸோ அதனால் அது இன்னும் டீட்டெயில்டு தெரியல. அது அவருக்கு தான் வந்தாங்களா இல்லைன்னா வந்து வேறு எதுக்கோ வந்துட்டு அது என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே வேறு யாருக்காவது கூட வந்தாங்க நின்று இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டோவில் வெயிட் பண்ணாங்க அப்படின்ட்டுன்னு. அது இன்னும் இப்போ தான் வந்து கேஸ் ஆகிருக்கு. வரும் காலத்தில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வெளியில் தெரியும் போது நம்ம நிச்சயமாக அது என்னன்னு உண்மைத்தன்மை அறிஞ்சிட்டு நம்ம பேசுவோம். அது தெரியாமல் இப்போ நம்ம சும்மா பப்ளிசிட்டியோ இல்லை சிம்பத்தி தேடலையோ அர்த்தம் கிடையாது. உண்மையிலே அவருக்கு தான் வந்தாங்க, அவருக்கான ஒரு கொலை மிரட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான தட்டக்க நடவடிக்கை கண்டிப்பாக காவல்துறையில் எடுப்பாங்க. அது டீட்டெயில் வரட்டுமே, வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கரெக்டாக பேசுவோம். உள்ளாட்சி அப்படிங்கிறது தான் எப்பவுமே வந்து மக்களிடத்தில் அரசினுடைய பல நலத்திட்டங்களை வந்து மத்திய மாநில அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து உள்ளாட்சி. அந்த உள்ளாட்சியில் வந்து மேயர் தொடங்கி நகராட்சி சேர்மன் தொடங்கி கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர்னு எல்லா நகர மற்றும் ஊரக அமைப்புகளில் எல்லா பதவிகளுமே வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க, நகராட்சி சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், ஒன்றிய சேர்மன், பேரூராட்சி தலைவர்னு பல இடங்கள் இது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பார்க்குறோம். என்னதான் நடக்குது உள்ளாட்சி துறையில்? இதை வந்து ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு போயிருக்கா இல்லையா? கட்டிங் தான், கமிஷன் தான், வேறு என்ன சொல்ல. அதாவது தனக்கு கமிஷன் வரல, தனக்கு கட்டிங் வரல, அந்த கான்ட்ராக்ட் அவரே போட்டு எடுத்துக்கிறாரு, பினாமி பேரில் போட்டு எடுத்து சம்பாதிச்சுக்கிறாரு அப்படின்ற அந்த கோபம் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இங்கே சமூக நீதி தமிழர்களை போல் வருமா, 75 திராவிட அரசியல் ஆட்சியில் நான் எங்களை போல் வந்து ஒரு சமூக நீதியை கொடுக்கலை, இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா, எல்லாரையும் சமமாக பார்க்குறோன்னு. அதெல்லாம் போய் பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரிசர்வ்டு கோட்டாவில் வரும்போது சேர்மன் ஆகிட்டார், கவுன்சிலர் இதுவாக இருக்கார் அப்படின்னா, சேர்மனாக இல்லாட்டி கவுன்சிலர் ஆகிறாரு அப்படின்னா அந்த இனத்தை சேர்ந்தவரை நான் அந்த இதை பற்றி பேச விரும்பலை. நம்ம எப்பவுமே ஜாதியை பற்றி பேசுகிற பழக்கம் கிடையாது. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை அது ரூல் 50% அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளாட்சியில் அவங்கள வளர்க்கறதுக்காகவும் அவங்களுக்கான சமூக நீதியில் சமத்துவத்தை கொண்டு வரதுக்காக கொண்டு வராங்க. ஆனால் அங்கே என்ன ஆகுது, துணை தலைவராக இருக்கிறவர் இல்லை துணை சேர்மனாக இருக்கிறவர், வைஸ் சேர்மனாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, வேற ஒரு மதத்தையோ வேற ஒரு மதத்தில் வேற ஒரு ஜாதியை சேர்ந்து என்ன பண்ணுறாரு, அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அந்த கவுன்சிலராக இருக்கிறவரையோ அந்த சேர்மனாக இருக்கிறவங்க ஒரு சேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உட்காருது நிற்க வச்சு பேசுகிறாங்க, தரையில் உட்காந்து வைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு இதுதான் அவங்க சமூக நீதியா? இதுதான் அவங்க சமூக நீதியா? எந்த அளவுக்கு இந்த சமூக நீதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை அண்ணன் அவர் வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். ஒரு கோயிலுக்கு போகிறாரு, வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு, மக்களுக்காக. அது அந்த கோயில் மட்டும், அந்த கோயிலை கூட முழுக்க எதுக்கு பண்ணுறோம், அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும், அந்த ஊருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, காற்று வெள்ளங்கள் வரக்கூடாது, எந்த ஒரு தீய உபாதைகளும் நடக்காமல் ஒரு சமூகம் வந்து ஒரு சுமூகமாக சந்தோஷமாக வாழணும் தான் அதோட கோயிலோட மெயின் க்ரைட்டீரியாவே. அதுதான் ஆண்டவன்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டிக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம். ஆனால் ஒரு கட்சியோட தலைவர், இத்தனையும் கூட்டணி கட்சியில் வேறு இருக்காரு, அவரே கோயிலுக்குள்ளே உள்ள, எதனால் அவரை விடலை? அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ உங்கள் சமூக நீதி எங்கே போச்சு? அவர்கிட்ட கேட்டது அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இதுவே அவர் எதிர்கட்சியாக இருந்திருந்தா இது எந்த அளவுக்கு அதை வந்து பெருசாக்கி இருப்பாங்க, ஊதி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ உண்மையிலே இங்கே சமூக நீதி இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உள்ளாட்சி வந்து ரொம்ப முக்கியம், உள்ளாட்சியில் தான் நல்லாட்சி வளரும். காந்தி அதனால தான் கிராம சபை கூட்டத்தை கொண்டாடணும்னா, என்று என் கிராமம் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து திட்டங்களும் என்று போய் சேர்கிறதோ அன்று தான் என் நாடு வளர்ச்சி அடைந்தது, உண்மையான சுதந்திரமும் அடைந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் கிராம சபை கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வருஷத்தில் 5 வாட்டி பண்ணுவாங்க. அந்த கிராம சபை கூட்டம் நடக்கிற 4 வாட்டி நடக்கிற அந்த கிராம சபை கூட்டத்தில், அந்த கிராம சபை கூட்டத்தில் இருக்கிற தீர்மானம் இருக்குல்ல, அது பிரசிடெண்ட்டாலே மாற்ற முடியாது.
அந்த அளவுக்கு அந்த ஒரு பவர் கொடுத்த ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஐ மீன் லா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற அப்போ எந்த அளவுக்கு அந்த உள்ளாட்சிக்கும் அந்த இதுக்கு, ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்சி ரீதியாக போயிடுச்சு. ஒரு தலைவன் நோக்கி போகுது, ஒரு சமுதாயத்தை நோக்கி போகுது, ஒரு ஜாதியை நோக்கி போகுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அவர்களை ஒட்டியே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேறு ஜாதி வேறு சமூகம், நான் வேறு ஜாதி பேசுனா உங்கள் ஆதிக்கம் ஜாஸ்தின்னு தான் நீங்கள் சொல்கிறது தாங்க நடக்குது. என்னை வந்து காலி பண்ணுறாங்க. இதுதான் சமூக நீதியா? இதுதான் பெரியார் எதிர்பார்த்ததா? ஸோ இப்போ இத்தனை கேள்விகள் வருதுல்ல. இது 75 வருஷம் ஆச்சும் இதுதான் நீங்கள் பண்ணுவீங்களா? அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து மார்த்தட்டிக்கிறீங்க? கேட்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம்ல. இந்த உள்ளாட்சியை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள அவர்கள் கட்சிக்குள்ளேயே, அதுதான் அங்கே இன்னும் மோசமானது. இப்போ எதிர்கட்சிப்பா அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம அவனை வளரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எந்த காலத்துலையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவனை வளர்ந்து விட்டு அவன் ஜெயிச்சிட்டானா நாளைக்கு நம்ம இல்லாமல் போயிடுவோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக கூட நான் பார்க்குறேன். ஆனால் தன் கட்சிக்குள்ளேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் கட்சிக்குள்ளேயே கொடுத்த சீட்டு, இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்தீங்க, இப்போ திமுக தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ திமுக எடுத்தீங்கன்னா அந்த 2 பேருக்குமே சீட்டு கொடுத்தது முதலமைச்சர் தான். அவங்க 2 பேருக்கும் நீ சேர்மனுக்கு நில்லு, நீ வந்து வைஸ் சேர்மனுக்கு நில்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, நீ வார்டு கவுன்சிலர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், இந்த அளவுக்கு ஒரு ஜாதிய மனப்பான்மை, வேறுபாடுகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சமூக நீதி கொண்டு வந்துட்டீங்க இந்த 75 வருஷத்தில்? இது போக பணம், கான்ட்ராக்ட் அவருக்கு போகுது, கான்ட்ராக்ட் இவருக்கு போகுது, இவரை தவிர்த்து யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவரே சம்பாதிச்சுக்கிறாரு அப்படின்னு வந்து நிற்கிது இல்லை சார். இப்போ நடந்துச்சு சார். இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் வந்து புதுப்பட்டின்ற ஒரு இடம் நினைக்கிறேன், மதுராந்தகம் புதுப்பட்டின்ற இடத்துல ஸ்கூலில் என்ன 5 மாணவர்கள் 10 மாணவர்கள் 5 மாணவர்கள் 5 பெண்கள் பசங்க, 2 பசங்க ஆண் பெண்கள் 10 பசங்க அரசு பள்ளியில் தலை மேலே வந்து மேற்கூரை விழுந்து மண்டை அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன லட்சணத்தில் அந்த மேற்கூரையை வந்து கட்டியிருக்கீங்க இப்போ? தற்செயலா, அதுவும் ஸ்கூலுக்குள்ளே நடக்கலை, அந்த வராண்டாவில் நடந்து வரும்போது கிளாஸில் 40 பசங்க உட்காந்துருக்குறாங்க. இப்போ அந்த பூசினதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது சரியாக பூசாமல் மண்டையில் ஊந்துருச்சு. சில சாதாரண காயம் தான், ஒன்றும் உயிர் போகிற அளவுக்கோ இல்லை உயிருக்கு இதுவாகிற அளவுக்குலாம் அச்சுறுத்துற அளவுக்குலாம் எதுவும் நடக்கலை. இருந்தாலும் தப்பு தானே. அப்போது இது எங்கே நடக்குது? அந்த உள்ளாட்சித்துறை, அந்த மதுராங்கத்தில் இருக்கிற அந்த வார்டில் இருக்கிற அந்த உள்ளாட்சியோட தப்பு தானே. அப்போ அவர் யாரோ கமிஷன் அடிச்சிருக்காரு, சரியாக செய்யலன்னு காட்டுது இல்லையா? இதை தான் நான் எடுத்து வைக்கிறேன். அப்போ இதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. கல்வித்துறை எந்த லெவலில் இருக்குன்றதை பாருங்கள். அந்த கல்வித்துறை ஓகே பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கிற வார்டுகிட்ட இருந்தால் ஏதோ ஒன்று எல்லாமே சுற்றி போனால் இப்படி தான் வந்து நிற்க போகுது அரசாங்கம். அப்போ அரசாங்கம் எவ்வளோ ஒரு 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 இதை ஒன்று வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், அவல நிலையில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ எல்லாம் ஜாதினாலையும் பிரச்சனை, ஊழலும் பண்ணுறீங்க, ஜாதியும் கிரியேட் பண்ணல, மனிதநேயமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் விளம்பர மாடலாக மட்டும் இருக்குது. அதுதான் நடக்குது. அப்போ ஒன்றொன்றையும் கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்ல, ஏன் இப்படி நடக்குதுன்ட்டுன்னு. சார் அதுவும் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் விழுந்தால் கூட ஒரு நியாயம் இருக்குது சார். இப்போ தான் சார் புதுப்பிச்சு, இப்போ கூட அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த செவுத்தில் அடித்த பெயிண்ட்லாம் அப்படியே பளபளன்னு மின்னுது. ஒரு மாதம் இருக்கும் போல இருக்குது. அந்த ரூஃபே விழுந்தால் என்ன இருக்கும்? எத்தனை மாணவர்கள், அதுவும் இன்றைக்கி வந்து 22வது வருஷம் கும்பகோணம் அந்த குழந்தைகளுக்கு இது நடந்துச்சுல்ல, தீய, இன்னைக்கு கரெக்டாக 21வது வருஷம் நீங்கள் நடந்து. இப்போ அந்த ரூஃப் கீழே வந்து என்ன இருந்திருக்கும்? அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு கிளாஸில் இருக்க ரூஃப் இறங்கிச்சு, காட் சேக் விழக்கூடாது, ஒரு பேச்சுக்காக சொல்ல, என்ன ஆகும் நிலைமை? அப்போது உயிரின் மதிப்பு எவ்வளோ மோசமாக போகுதுன்னா உங்களோட ஊழல் லஞ்சத்திலும் உங்களோட ஊழல்னால அது நடக்குது. இது அடுத்த தலைமுறையை பாதிக்குதுன்னு பார்க்குறீங்களா? அப்போது எங்கே வந்து அடுத்த தலைமுறையை பாதிக்குது பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனைங்க. இது 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 தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இப்போ கவுன்சிலர்களை வந்து முதல்வராலும் சரி அங்குள்ள முக்கிய அமைச்சர்களாலும் சரி கட்டுப்படுத்த முடியாது. ஜாதிய ரீதியாக தான் கட்டுப்படுத்துகிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அதனால நம்ம வந்து அதை பற்றி பேசுறது இல்லை, அந்த பேர்கள் சொல்கிறது இல்லை. என்னால் இந்த பர்டிகுலர் ஜாதி பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் இப்படி இருக்குன்னு நான் பேர் சொல்ல முடியும். அந்த கூட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது கூட 4 பேர் காதில் விழக்கூடாது. இது நான் சொல்லி இது 4 பேர் தெரிஞ்சிக்கக்கூடாது. ஓ இப்படி ஒரு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அதனால தான் நான் மேலோட்டமாக இதை மட்டும் சொல்கிறேன். எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஜாதி ரீதியாக மத ரீதியாக வரும்போது என்றுமே இலைமறை காயாக தான் நம்ம பேசுவோம். பர்டிகுலர் ஒரு பெல்ட்டில் ஒரு சமுதாயம் தான் இன்றும் கோலோங்கி நிற்கிது. ரொம்ப பாதிக்கப்படுறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். அவர்களை உட்காத்தி வைக்க கூட மாட்டாங்க. அதனால தான் நான் ஒரு தலைவர் பேரே எடுத்து சொன்னேன். வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்குள்ளே கூட அவரால் போகல. அது நீங்களே சொல்கிறீங்க, தெரிஞ்சிருக்கு. அதுதான் நடக்குது இப்போது. ஒரு சேர்மன் அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற சேர்மன் அவரை நிற்க வச்சுட்டு ஒரு துணை சேர்மன் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அது. ஒரு 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 சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஜாதியை சார்ந்தவர்ன்றதுக்காக அவருக்கு அந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது எந்த காலத்தில் இது விடிய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் மாறணும்னா முதல்ல மக்கள் மாறணும். இது தவறு அரசாங்கத்துக்கு மேலே நான் குறை சொல்ல மாட்டேன். உடனே இதுக்கு ஸ்டாலின் காரணம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஸ்டாலின் அவனை நிறுத்தி வச்சு நீ உட்காருன்னு சொல்ல மாட்டார். சொன்னாரா என்ன? ஆனால் உன் கட்சிக்குள்ளே இருக்கிறவனே நீ இந்த பாடுபாடு பார்க்குறேன்னா அப்போ நீ எப்பேற்பட்ட ஆளாக இருக்க? அப்போ உங்கள் கட்சி அப்போ நீங்கள் எப்படி சமுதாயத்துக்கு நீங்கள் சமூக நீதியை கொண்டு வருவீங்க? இதை தான் நான் எடுத்து வைக்கிறேன். இது ஸ்டாலின் ஐயா மேலே வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. ஸ்டாலின் ஐயா ஒன்றும் இல்லை நீ உட்காரு அந்த அம்மா அவங்கள நிற்க வை அப்படின்னு சொல்லலை அவர். ஆனால் இதை நடத்தக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கட்சி இருக்குது, உங்கள் கட்சியில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் மார்த்தட்டி கொள்ளாதீர்கள், சமூக நீதிக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு பண்ணி நன்றி. நன்றி பிரதர்.